நடுநிலையானவர்களை வைக்கணும். நாங்கள் என்ன அந்த சமூகத்தையே குறை சொல்கிறோம்? நான் மற்றவங்க மாதிரி அந்த சமூகத்தையே ஒட்டு மொத்தமாக அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அந்த சமூகத்தில் ஒரு சில நபர்கள் அந்த சமூகத்தோடு இன்றைக்கி நாங்கள் இணக்கமாக இருக்கோம். இன்றைக்கி எங்கள் பகுதியில் தென் தமிழகத்தில் 1% 2%க்காக 99 விழுக்காடு நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. இன்றைக்கி அனைத்து சமூகங்களோடையும் இந்த தேவேந்திர குலம் தாயா பிள்ளையா மாமனா மச்சனா தான் பழகிட்டு இருக்கோம். அதனால் இந்த அட்வொகேட் ஜெனரலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விஷயத்தில் அது ஒரு குறிப்பு. இப்போ இந்த நீதிமன்றத்து வழக்கில் போய் பொய்யான தகவலை பரப்பியிருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சின்னோட மக்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு 5 சென்ட் நிலம் எங்கள் ஊரில் இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட அயன்பாப்பாக்குடி கிராமத்திலே வழங்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தென் தமிழகத்தில் எங்களை போன்ற மற்றும் இந்த ஆலம்பட்டியிலிருந்து உறவினர் வந்திருக்காங்க, மற்றபடி பல கிராமங்கள்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சமுதாய உணர்வோடு சமுதாய அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு தேவேந்திரர்களாக நாங்கள் ஒன்று திரள்வோம், நாங்கள் போராடுவோம். எங்களுக்காக குரல் கொடுக்க தென் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களும் ரெடியாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் விடவே மாட்டோம். இந்த அரசாங்கத்தை ஒன்று எங்கள் மக்களுக்கு நீதி வேணும், இல்லையா இங்கே உயிரே போனாலும் சரி இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். இது மிகப்பெரிய வஞ்சனை. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தேவேந்திரர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னென்னா 2013 சட்டத்தின் பிரகாரம் இந்த மக்களுக்கு நிலம் கொடுக்க மறுக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 97 சட்டத்தை பொய்யா திரும்ப காட்டுறாங்க. இங்கே எடுத்த நிலத்தை ஒரு உதாரணம், இப்போ தம்பி தினேஷுங்க அப்பா இருக்கார். தினேஷ் அப்பாவுக்கு நாங்கள் 3 பேர் பசங்க. அவர் ஒரு 10 சென்ட் இடத்துல எங்கள் 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அவரும் அந்த வீட்டில் குடியிருக்காரு. இந்த இடத்த எடுக்கிறதுக்கு அவர் பேருக்கு மட்டும் பட்டா இருக்குன்னு ஒரே ஒரு வீடு அலாட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் 3 பேர் எங்கேயா போகிறது? என்ன அறிவில்லையா அந்த மாவட்ட ஆட்சியருக்கு? அப்போ அந்த 3 பேர் யார்? அப்போ இங்கே இருக்கிற எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது, எத்தனை ஓட்டர் ஐடி இருக்குது? அப்போ என் ஓட்டு மட்டும் வாங்குறதுக்கு மானங்கட்டு போய் பிச்சை எடுக்கிறீங்களே தெருவா. இந்த அரசியல்வாதிகளுக்கு கேள்வி கேட்குறேன். பிச்சைக்காரனுங்க தான் நீங்களாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிச்சை எடுத்து உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறு போட்டு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறியே. அப்போ இத்தனை பேர்ட்ட ஓட்டு வாங்கினேன். அப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ எத்தனை பேருக்கு வீடு கொடுக்கணுங்கிற ஒரு அறிவு வேணாமா?